வணக்கம். இந்தியாவில் சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிட்டே இருக்குங்க. இந்த பேண்டமிக் டைமில் இந்த போன வருஷம் இந்த கோவிட் டைம் இருந்தது இல்லைங்களா, அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதுக்கு முந்தின வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26% அதிகமாகிருக்குங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மட்டுமே தங்களுடைய பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் 1,55,000ங்க. ஸோ நிறைய பேர் வந்து தங்களுடைய பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன் வரதுனால நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்ன, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு PDF டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அங்கே வந்து உங்களோட தகவல்கள் எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஸோ நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். முதல்ல கம்பெனினா என்ன, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் எதனால் பண்ணணும், இதெல்லாம் பேசிக்காக பார்த்துடலாங்க. ஒரு உதாரணத்தோடவே சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோங்க, பேர் வச்சு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸை கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அப்படி கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட், LLP, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது வந்து இந்திய நிறுவனங்கள் சட்டம் அப்படின்னு இருக்குங்க. 2013 வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். ஸோ அதுக்கு கீழே உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது எதுக்காக நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலரான ஒரு டைப் ஆஃப் என்டிட்டி. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது நிறைய பேரால் விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் என்டிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கம்பெனியை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது கிடைக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டயோ வெண்டார்ஸ் கிட்டயோ கொடுக்கும்போது என்னோட கம்பெனி இதுதான், இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி, அதாவது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது உருவாகும். ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய கம்பெனியை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் மூலிமா நீங்கள் உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு பெரிய ஃபண்ட் எடுத்துகிட்டு வரணும், அது மூலிமா உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உங்களுடைய கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது அடுத்த ரீசன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நன்மைகள், அது மூலிமா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே உங்களுடைய கம்பெனிக்கு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன். நிறைய உங்களுடைய கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும்போது நிறைய டேக்ஸில் இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் நீங்கள் பெற முடியும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேங்க் லோன்ஸ் வாங்க முடியும். அது இல்லாமல் SSI ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்க. ஸோ இந்த காரணங்களுக்காகலாம் உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியலாக இருக்குங்க. அடுத்து யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது சூட் ஆகும், எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, முக்கியமாக உங்களுடைய கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கம்பெனி அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது சூட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உங்களோட பிஸ்னஸ் இருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது வரையறுக்கப்பட்ட கடன் சுமை இல்லை வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிஸ்னஸில் ஆகக்கூடிய லாஸ் அப்படின்றதோ இல்லை டேமேஜஸ் அப்படின்றதோ ஏதாவது ஆகுது அப்படின்னா அந்த லாஸை உங்களுடைய சொந்த சொத்துக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கம்பெனியில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ இல்லை கம்பெனியில் எந்த அளவுக்கு இருப்பு இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கடனாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா போகிறோம். அதையும் தாண்டி உங்களுடைய
உங்களுடைய சொந்த சொத்துக்களுக்கு எதுவுமே ஆபத்து வராது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதனால உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் எனக்கு இருக்குது, ஸோ நான் ஒரு லாங் ரன்னுக்கு நான் என்னோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு சூட்டபிளான என்டிட்டி அப்படின்றது இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் மினிமம் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய கம்பெனியில் ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது இருக்கணுங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க, உங்கள் கூட யாராவது பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மாவோ அப்பாவோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து கூட ஒரு அடிஷனல் ஷேர் ஹோல்டராக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தவிர்த்து ரெண்டாவது ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேரக்டர்ஸ் அப்படின்றது தேவைங்க. இந்த 2 டேரக்டர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு, அந்த ஷேர் ஹோல்டர்ஸே டேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். இது ரெண்டாவது ரெக்வயர்மெண்ட். மூணாவது ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அப்படின்னு இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கணுங்க. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்பாங்க, எங்களுடைய பிஸ்னஸ்க்கு சொந்தமாக இடம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. தேவையில்லைங்க, ஒரு ரெண்டட் ப்ரிமிசஸாக இருந்தால் கூட போகிறோம். ஸோ இது மூணாவது ரெக்வயர்மெண்ட். நாலாவது ரெக்வயர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். உங்களுடைய கம்பெனியோடைய முதலீடு அப்படின்றது மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு அப்படின்றத நீங்கள் காமிக்கணும். இதுக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே உங்களுடைய கம்பெனியோடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ உங்களுடைய கம்பெனிக்கான செலவுகளுக்கு நீங்கள் அந்த கம்பெனியோடைய கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஸோ 1 லட்ச ரூபா அப்படின்றது அதில் ஒரு முதலீடாக நம்ம காமிக்கணும். ஸோ இதுதாங்க பேசிக் ரெக்வயர்மெண்ட். 2 ஷேர் ஹோல்டர், அந்த ஷேர் ஹோல்டர்ஸே டேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். இது தவிர்த்து இந்தியாவில் உங்களுடைய கம்பெனிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் தான் பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்னலாம் அரசாங்கத்துக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 2 வகையில் வருங்க. ஒன்று இதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டாக்குமெண்ட், இன்னொன்று கம்பெனிக்கான டாக்குமெண்ட். முதல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது தவிர்த்து ரெசிடென்ஷியல் ப்ரூஃப். ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அப்படின்றது எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ரீசெண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இல்லை எனக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேஸ் பில்லையோ இல்லை ஃபோன் பில்லையோ கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாரோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ப்ரூஃப். இதை தவிர்த்து உங்களுடைய கம்பெனிக்கான ப்ரூஃபாக, அதாவது இந்த இடத்துல தான் என்னோட கம்பெனி இருக்குது அப்படின்றதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட், அதாவது வாடகை ஒப்பந்தம், இதை நீங்கள் கொடுக்கலாம். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய இபி ரிசிப்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட். ஸோ இது எல்லாம் தான் உங்களுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் லிஸ்ட். அடுத்து முக்கியமாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா. இதோடைய ரெஜிஸ்ட்ரிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஓசி, அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி. ஸோ இவர் தான் இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அரசாங்க அத்தாரிட்டி. இந்த ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய கம்பெனிக்கான நேம் அப்ரூவல். நீங்கள் உங்களுடைய கம்பெனிக்கோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேமை வந்து அரசாங்கத்தில், அதாவது ஆர்ஓசி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம அப்ரூவல் அப்படின்றது வாங்கணுங்க. ஸோ இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸாக இருக்க போகிறாங்களோ அவங்களுக்கான டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுவீங்க, அந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது. இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்க்கும் வாங்க வேண்டி இருக்குங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டின் நம்பர். யாரெல்லாம் இதில் டேரக்டராக இருக்க போகிறாங்களோ அந்த டேரக்டருக்கான டின் நம்பர். டின் நம்பர் அப்படின்றது டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றதுங்க. இதில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் அத்தனை பேருக்கும் அரசாங்கத்து மூலிமா ஒரு யூனிக் நம்பர் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பர் நம்ம ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது மூணாவது ஸ்டெப். அடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அடுத்து டின் நம்பர், டிஜிட்டல் சிக்னேச்சர் எல்லாமே ரெடினா அடுத்து நம்ம இதுக்கான எம்ஓஏ ஏஓஏ, உங்களுடைய கம்பெனிக்கான மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது ரெடி பண்ணணும். இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்காக நம்ம தனியாகவே ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். எம்ஓஏ அண்ட் ஏஓஏனா என்ன அப்படின்னா அதில் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த எம்ஓஏ ஏஓஏ பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த எம்ஓஏ ஏஓஏ அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து எம்ஓஏ அண்ட் ஏஓஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கு நம்ம சப்மிட் பண்ணணுங்க. ஸோ இது எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியாக
வழியாக சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது அந்த தேதியிலிருந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இயங்கலாம் அப்படின்னு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். அதை தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் சொல்கிறோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ப்ரொசீஜர். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கான பேன் கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜிஎஸ்டியோ எம்எஸ்எம்இயோ இல்லை நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஐஇ கோடோ உங்களுடைய கம்பெனிக்கு தேவையான அத்தனை லைசன்ஸையும் இந்த கம்பெனி பேரில் நீங்கள் அதுக்கு அடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு கம்பெனியாக நீங்கள் ஆரம்பிக்கணும், அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னா இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்ன, இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அத்தனை தகவல்களையும் பார்த்தோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.